வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ராஜ்மா சுண்டல். ராஜ்மா சுண்டலுக்கு நான் இன்றைக்கி சிவப்பு கலர் ராஜ்மா சுண்டலும் இருக்குது, கருப்பு கலர் ராஜ்மா சுண்டலும் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்குது இந்த சிவப்பு கலர் ராஜ்மா சுண்டல். ஸோ அதை ஒரு கப்பு ஊற வச்சிடலாம். அந்த சுண்டலுக்கு ஒரு நாள் நைட்டு முன்னாலே ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா சுண்டல் எப்படி சுண்டல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு முன்ன நாள் நைட்டே இதை ஊற வச்சிடலாம். இதை ஒரு 3 வாட்டி அலசிட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இதை அலசியாச்சு. இப்போ இதை நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு காலையில் இதை சுண்டல் செய்யலாம். நம்ம ஊற வச்சுருக்க நல்லா ஊறிடுச்சு இந்த ராஜ்மா மசாலா. இப்போவே தோல் நல்லா விடுது. ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டுடலாம். இப்போ நீங்கள் ஊற வைக்கிற டைமை பொறுத்து இதை விசில் விடுறது கொஞ்சம் கூடவும் குறைவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் கல் உப்பு போட்டுறேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம இப்போவே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 8 விசில் விடுறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வேகும். தாளிக்கிறதுக்கு நம்ம ராஜ்மா சுண்டலுக்கு ஒரு பொடி செய்ய போகிறோம். அந்த பொடிக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இது வறுக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, ஒரு தேங்காய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரொப்போர்ஷன்ஸில் இது கூட இருந்ததுன்னா இதில் பாதி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்காய் இது ரெண்டுத்தையும் விட இது கூட இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா பார்த்துக்கோங்க. நான் இப்போ இது பவுடர் தான் பண்ண போகிறேன். ஸோ 3 போதுன்றதுக்காக நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமான ப்ரொப்போர்ஷன் செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க ப்ரொப்போர்ஷன்ஸை. இப்போது ராஜ்மா சுண்டல் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு 10 விசில் எடுத்திருக்கேன். ஸோ 10 விசில் நல்லா இது வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக அமுக்குனாவே அது அமுங்கிடுது. ஸோ இந்த ஸ்டேஜ் இது போதும். நான் குவான்டிட்டி 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கான மெஷர்மெண்ட் இது கொடுத்துருக்கேன். இங்கே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதில் கூட ஏற்றிக்கோங்க இந்த பொடி செய்யறதுக்கு. ஸோ இப்போ கடாய் பற்ற வச்சுட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இது வறுக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டுருச்சு. இந்த டைமில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்ட உடனே காஞ்ச மிளகா, தேங்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் ஒரு வதக்கிட்ட உடனே
இது சிம்லேயே வச்சு வதக்குங்க, ஏன்னா இது பருப்புலாம் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ இது பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து ஆப்ஷனலுங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போதும் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் வாசனை நல்லா பிடிக்கும் அப்படின்னா தேங்காயும் போட்டுக்கலாம், இல்லை இது தேங்காய் இல்லாமலேயும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே நம்ம சூடு ஆறினோடனே இதை போட்டு பருப்பை பொடியை அரைச்சிடலாம். இந்த பொடிக்கு ராஜ்மா மசாலா நம்ம போட்டது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டுட்டு பவுடர் ஆக்கிடலாம். இதை கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் ஆக்கிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். நம்ம வறுத்து வச்ச பொடி வந்து அது ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சீரகம், கொஞ்சோண்டு வெல்லம், புளிக்கரைச்சல் கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு புளிக்கரைச்சல் எடுத்து கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டொமேட்டோ சாஸு, இது ஆப்ஷனல் உங்களுக்கு. இதில் வந்து புளி, ஸ்வீட்டு, கொஞ்சம் புளிப்பும் இருக்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது வந்து சோம்புத்தூள் வேணுன்றவங்களுக்கு போட்டுக்கோங்க. இது ராஜ்மா மசாலா கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீனால் கொஞ்சம் கேஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ராஜ்மா மசாலாவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ஆப்ஷனலாக உங்களுக்கு வேண்டான்னா, சோம்புத்தூள் வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது தான் நம்ம தாளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகுலாம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டு தாளிச்சோன்னே பெருங்காயம் போட்டுடலாம், சீரகம், கருவேப்பிலை, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தாளித்தோடனே நம்ம ராஜ்மாவை ஆட் பண்ணிடலாம். ராஜ்மா ஆட் பண்ணோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த புளியும் டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் நல்லா இதோடு சேரட்டும், அதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்புத்தூள், இப்போது நம்ம இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதையும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஸோ இப்போ இந்த பருப்புக்கெலாம் உப்பு போடல, நம்ம அந்த பருப்புக்கான உப்பு வந்து இதில் போட்டு அதே ஒரு கலரிடலாம். இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போது இந்த நேரத்துக்கு ஒரு சுவைக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெல்லமும் போட்டுடலாம். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த சுவையாகவே இருக்கும். இது நல்லா பச்சை கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பச்சை தேங்காவையும் போட்டுடலாம் நம்ம. ஸோ இதுவும் ஒரு கலரிட்டு எப்போவுமே வந்து நம்ம சுவாமிக்கு பிரசாதமாக படைக்கும் போது எந்த படைச்சலாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணோம். நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், அன்னசுத்தி சுற்றி ஆகிடும். ஸோ அதனால் இது ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய போகிற சம்பா கோதுமை பாயாசம். சம்பா கோதுமையிலே நல்ல சத்து இருக்குது. சம்பா கோதுமையில் நம்ம இன்னுமே நல்லா அதிகமான சத்து இருக்குது. ஸோ அதனால் இதை ஒரு ஹெல்த்தி கீராக நம்ம பாயாசமாக
குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு பிரசாதத்துக்கு பிரசாதமாகவும் ஆயிடுச்சு. மகாலட்சுமிக்கு உகந்தது சம்பா கோதுமை. ஸோ இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம், துர்க்கைக்கும் படைக்கலாம். ஸோ இப்போ 1 கப் எடுத்திருக்கேன் நான். இது சம்பா கோதுமை 1 கப்புனா 1 கப் அளவுக்கு வெல்லம். அதை இன்னும் கொஞ்சம் குவிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் போதும்னால இதை எடுத்திருக்கேன். இன்னும் வேணும்னா கூடயும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி இது. இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சாகி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது 1 கப்பு சுண்டை காய வச்ச பால், நெய், இது வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கேஷ்யூநட்டும் உலர்ந்த திராட்சையும், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சுக்கு பிடிக்காதுன்றவங்க அந்த டேஸ்ட்டு வேணான்னா அந்த டேஸ்ட் அதை ஆப்ஷனலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏலக்காய் தூளே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் வந்து சுக்கும் இருக்கட்டும், கொஞ்சம் டைஜஷன் நிறைய நம்ம சுண்டல் அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகாமல் இருக்குன்றதுக்காக நான் சுக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாயாசத்தில். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா கோதுமையை ஒரு வறுத்துக்கலாம். வெறும் வானல்லையும் வறுத்துக்கலாம், நெய் போட்டு வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் இப்போ இதை வெறும் வானல்லே வறுத்துடுறேன். இது வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளோ சம்பா கோதுமை எடுத்துருக்கோமோ அதில் 3 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து தண்ணி ஊற்றி பற்ற வச்சுக்கலாம். நம்ம இது ஸோ இது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை வறுத்து ஆற விட்டுடலாம். இது தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை ஸோ இது ஒரு கரண்டி விட்டு நல்லா கலரி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது அப்படியே சிம்லே வச்சு விடுங்க, வேகட்டும் நல்லா. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம போட்ட கோதுமை ரவை கொஞ்சம் ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இதை ஆட் பண்ணோன்னா ஜவ்வரிசி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பாகு சேர்க்கறது நம்ம எல்லாமே மற்ற பொருள்லாம் அதில் ஆட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கணும் அதில் 1/2 அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது கொதிக்க வச்சிடலாம். அதுவே சுண்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா வெல்லம் கரையிட்டும், கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரட்டும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இறக்கிக்கலாம். இது கொஞ்சம் கரையிட்டும் நல்லா. நம்ம வெள்ளைப்பாகு கொஞ்சம் நல்லா பாகு பதத்துக்கு வருது. பாகு பதம் அளவுக்கு வர வேண்டாம், அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்குப்பட்டால் போதும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம கொதிச்சிட்ருக்க பாயாசத்தில் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதுலேயே பாருங்கள், இந்த அளவுக்கு வேஸ்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ அதையும் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஒரு கலரி விடுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த வெல்லத்தோட ஸ்வீட் எல்லாமே வந்து அதில் இறங்கும் நல்லா. இது சிம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதில் நல்லா கொதி வரட்டும். ஸோ இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. வெல்லத்தோடு நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். இது திக்கான பால் எடுத்திருக்கேன் நான். ஸோ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் சுவையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பாலும் கலந்தால் நல்லாயிருக்கும். வெறும் வெல்லமாகவே நம்ம சாப்பிட்டா ஒரு இதுவாக இருக்கும்னால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் சுக்குத்தூளை ஆட் பண்ணிடலாம். இதே ஒரு கலரிடுங்க. எப்போவுமே வெல்லம் சேர்த்த பொருளை நம்ம ஒரு சிட்டிகை உப்பாவது சேர்ப்போம். இன்றைக்கி நான் சாமிக்கு படைக்கிறதுனால இதில் உப்பு சேர்க்கல. ஸோ அப்படியே ஸ்வீட்டாகவே நான் படைக்கணுன்றதுக்காக நான் உப்பு சேர்க்காமல் இருக்கேன். வெல்லம் சேர்த்த பொருள் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டோன்னா அந்த வெல்லத்தோட சுவையை நல்லா அதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை அடுப்பை இறக்கிடலாம்.
ஸோ இப்போ வாங்க இதை நம்ம பிரசாதமாக படைச்சிடலாம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையான நைவேத்தியம் ராஜ்மா சுண்டல், சம்பா கோதுமை ரவை பாயாசம். இதை படைச்சிட்டு சாமியோட அருளை நம்ம எல்லோரும் முதல் நாளே துர்கையோட அருளை நம்ம பெற்றுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.